வானத்துல இருக்கிற கார்மேகம் பூமிக்கு மழையா பொழியும் போது அது பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்கறது இல்லையா? அதே மாதிரி தன் பக்தர்கள் மேல அருள மழையா பொழியிற ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. ஆனா அந்த தத்துவம் வெறும் பேச்சோட நிக்காம ஒரு கடவுளோட உருவமாவே கல்லுல செதுக்கி வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷலான கோயிலை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். பொதுவா அமைதியா உட்கார்ந்திருக்கிற கடவுளை இல்ல, தன் பக்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்டே ஓடி வர தயாரா ஒரு மாதிரி ஓட்டத்திலேயே இருக்கிற ஒரு கடவுளை கற்பனை பண்ணி பாருங்களேன். எப்படி இருக்கும் அது? அந்த ஒரு தெய்வீக அவசரத்தோட வெளிப்பாடுதான் இந்த கோயிலோட இதயமே. வாங்க இந்த அதிசயத்தை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். அப்படி ஓடி வர்ற அந்த தெய்வத்துக்கு 2 இல்ல 4 இல்ல, மொத்தம் 16 கைகள். நினைச்சு பார்க்க முடியுதா? ஒவ்வொரு கையிலையும் பக்தர்களை காக்குற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இது சும்மா ஒரு சிற்ப அழகுக்காக இல்ல, இதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய ஆச்சரியம், அதோட அடையாளமும் கூட. அப்போ யார் அந்த 16 கைகள் கொண்ட பாதுகாவலர்? வாங்க, நம்ம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த தெய்வீக வேகத்தோட உருவமான இந்த கோவிலோட ஸ்டார் அட்ராக்ஷன்னே சொல்லலாம். சக்கர தாழ்வார சந்திக்கலாம். இவருக்கு சுதர்சன சக்கரம்னு இன்னொரு பேரும் இருக்கு. இது சும்மா ஒரு ஸ்டைலுக்காக செஞ்ச ஒரு போஸ் கிடையாதுங்க. சக்கர தாழ்வாரோட இந்த ஓடுற கோலம் இருக்கு இல்லையா, அது ஒரு பவர்ஃபுல்லான விஷுவல் ப்ராமிஸ் மாதிரி. அதாவது, நீ எப்போ என்ன கூப்பிட்டாலும் சரி, ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாம நான் அங்க இருப்பேன்னு பக்தர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு தெய்வீக உத்தரவாதம் இது. சரி, இந்த தெய்வத்தை இவ்ளோ ஸ்பெஷலாக்குறது எது? நாம பொதுவா சக்கரத்தாழ்வார 8 கைகளோட தான் பாத்திருப்போம். ஆனா இங்க 16 கைகள்ல காட்சி தர்றாரு. இதுதானா ஷோடஷ புஜம்னு சொல்வாங்க. ஷோடஷம்னா 16, புஜம்னா கைகள். நாம பார்த்த மாதிரி அவருடைய அந்த ஓடுற கோலம், அது உடனடியா அருள் கிடைக்குங்கிறதுக்கான சிம்பிள். ஆனா ஆச்சரியம் இதோட முடியல. அந்த சிலை முழுசும் பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த மூல மந்திரங்களை பொறிச்சு வச்சிருக்காங்க. அதாவது அந்த சிலையே ரொம்ப பவர்ஃபுல்லானது. இன்னும் ஒரு படி மேல போய் அந்த சிலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் இருக்கார். அடேங்கப்பா, ஒரே கல்லுல 2 தெய்வம். இது ஒரு அசாத்தியமான தெய்வீக காம்பினேஷன் இல்லையா? இவ்ளோ ஸ்பெஷலான ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கும் இல்லையா? வாங்க, திருமோகூருங்கிற இந்த பேருக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற அந்த அசுத்தலான புராண கதைய பார்க்கலாம். பேர்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த திருமுகூர்ங்கிற பேர்லயே அதோட மொத்த கதையும் அடங்கியிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, மயக்கின புனிதமான இடம். இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு தெய்வீக சம்பவத்திலிருந்துதான். அதுதான் உலகத்தையே தன் அழகால கட்டி போட்ட மோகினி அவதாரத்தோட கதை. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்க்கடல கடைஞ்சதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. தேவர்களும் அசுரர்களும் சாகா வரம் தர அமிர்தத்துக்காக சண்டை போடும்போது அந்த அமிர்தம் கெட்டவங்க கைக்கு போயிடக்கூடாதுன்னு மகாவிஷ்ணு ஒரு பேரழகியா மோகினியா அவதாரம் எடுத்தாரு. கரெக்டா இந்த இடத்துலதான் அவரோட அந்த தெய்வீக அழகால அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி பண்ணாரு. மோகினி அவதாரம் இங்க நடந்ததால இந்த ஊருக்கு மோகனூர்னு பேர் வந்து அதுவே காலப்போக்குல திருமோகூர்னு மாறிடுச்சு. ஒரு பக்கம் சக்கரா தாழ்வார் இந்த கோயிலோட ஸ்பீட் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருந்தா, இன்னொரு பக்கம் மூலவரான ஸ்ரீ காலமேக பெருமாள், அவர்தான் இந்த கோயிலோட ஆழமான அமைதியான கருணை. வாங்க இப்போ அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த மூலவருக்கு 2 அழகான பேர் இருக்கு. ஒவ்வொரு பேருக்கு பின்னாலேயும் அவரோட குணத்தை சொல்ற ஒரு கதை இருக்கு. முதல்ல காலமேக பெருமாள். ஏன்னா கார்மேக மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னோட அருள மழையா பொழிறாராம். இன்னொரு பேர் வழித்துணை பெருமாள். இதுக்கு ஒரு உருக்கமான கதை இருக்கு. ஆழ்வார்கள்ல ஒருத்தரான நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு போனப்போ இந்த பெருமாளே அவருக்கு கைடா கூடவே போனாராம். அதனாலதான் இன்னைக்கும் பயணம் செய்யற எல்லாருக்கும் இவர்தான் பெஸ்ட் துணை, பெஸ்ட் பாதுகாவலர். இந்த கதையெல்லாம் வெறும் வாயில கேட்டது மட்டும் இல்ல, பல 100 வருஷமா கல்லுலயும் சிற்பத்திலையும் பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருது. சரி, இப்போ நாம இந்த கோயிலோட தெய்வீக கதைகள்ல இருந்து இத கட்டி காப்பாத்தின மனிதர்களோட வரலாற்று பக்கத்துக்கு போலாம் வாங்க. இந்த கோயிலோட சரித்திரத்தை அதோட கட்டிடத்திலேயே பார்க்கலாம். ஒவ்வொரு காலகட்டமும் அதோட அடையாளத்தை இங்க விட்டுட்டு போயிருக்கு. ஆரம்பத்துல பாண்டிய மன்னர்கள் தான் இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு நாயக்க மன்னர்கள் இதை இன்னும் பெருசா புதுசா கட்டினாங்க. ஆனா இதுல ஒரு ரொம்ப டச்சிங்கான ஒரு சாப்டர் இருக்குன்னா அது மருது பாண்டிய சகோதரர்களோட தான். சிவகங்கையோட அந்த மாவீரர்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா போருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்ததான் மன தைரியத்துக்காக வேண்டிக்கிட்டாங்களாம். அவங்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு சாட்சியாத்தான் அவங்க கட்டின கம்பத்தடி மண்டபம் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. இவ்ளோ சரித்திரமும் தெய்வீக சக்தியும் நிறைஞ்ச இந்த கோயில் இன்னைக்கு நமக்கு என்ன தருது? சரி, இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நாம இந்த பழமையான நம்பிக்கைகளை நம்மளோட இன்னிய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டயும் ஒரு ஸ்பெஷல் வரம் கேட்கலாம். உதாரணமா, எதிரிகள் தொல்லை, சட்டச்சிக்கல்கள் இதெல்லாம் தீரணும்னா சக்கர தாழ்வார்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்க பயணம் செய்யும்போது பாதுகாப்பு வேணும், ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும்னா காலமேக பெருமாள் கிட்ட வேண்டிக்கலாம்.
கல்யாணம், குடும்ப நலம் இதுக்கெல்லாம் மோகனவல்லி தாயார வழிபடலாம். அதோட இது நம்மாழ்வாருக்கு மோட்சம் கிடைச்ச இடங்கிறதால முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைறதுக்காக இங்க வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல நம்ம நிழல் கூட நம்மள விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்வாங்க இல்லையா? ஆனா இந்த கோயில் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? உன் கூட நிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உனக்காக ஓடி வர்றதுக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்குங்கிறது தான். இது வெறும் கதை இல்ல, இது ஒரு பவர்ஃபுல்லான நம்பிக்கை. என்ன நடந்தாலும் சரி, நீ கூப்பிட்டா போதும் ஓடி வர ஒரு தெய்வம் காத்துக்கிட்டு இருக்குங்கிற அந்த தைரியத்தை இந்த இடம் நமக்கு கொடுக்குது.